Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 5, Introduction to Euclids Geometry. அதில் exercise 5.1, sum number 2 பார்க்கலாம். Give a definition for each of the following terms. கொடுத்திருக்கிற ஒவ்வொரு termsக்கு definition. அப்போ define parallel lines, perpendicular lines, line segment, radius of a circle, square. Are there other terms that need to be defined first? இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது terms வந்து first define பண்ணணுமா? What are they and how might you define them? So அதையும் நம்ம define பண்ணிட்டு தான் இந்த 5 definitions வரணும். So இந்த 5 definitionக்கு முன்னாடி நம்மளுக்கு எதெல்லாம் தேவைன்னா பாப்போம். Yes, there are other things, other terms. So இது தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நிறைய terms தேவைப்படுது. அதுதான் சொல்ல வர்றாங்க. Which need to be defined first. So நான் என்ன பண்ண போறேன்னா கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னன்னா or there other terms that need to be defined first. Yes, there are other terms which need to be defined first. So இதனோட ஆன்சர் தான் கண்டிப்பாக இந்த 5க்கு முன்னாடி அதர் டேர்ம்ஸ் இருக்குது, அதை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் தே ஆர், அது என்ன, அதனோட டெஃபினிஷன் என்ன? பிளேனும் பாயிண்ட்டும் தான். பிளேன், பாயிண்ட், அடுத்தது லைன். இந்த மூணு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா தான் இதுக்கு நம்ம போக முடியும். ஸோ அந்த மூணை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். பிளேன், பிளேன் என்ன அர்த்தம்னா flat surfaces in which geometric figures can be drawn are known as plane. See, இந்த பேஜே ஒரு plane surface தான். ஸோ flat surface-ஆக இருக்கணும். இதுதான் flat surface in which geometric figure இதில் ட்ரா பண்ண முடியணும். அதுக்கு பேர் தான் plane சொல்கிறாங்க. ஸோ இந்த பேஜே எனக்கு plane தான். ஓகேவா? flat surface-ஆக இருக்கிற எல்லாமே உனக்கு plane தான். பாயிண்ட்னா என்ன உனக்கே தெரியும். ஒரே ஒரு டாட் வச்சிங்கன்னா இதுக்கு பேர் தான் பாயிண்ட். இது டைமென்ஷன் இருக்காது. ஓகே, எ dimensionless dot which is drawn on a plane surface. இந்த plane surface மேலே dimensionless dot, இதுதான் dimensionless dot ட்ரா பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் பாயிண்ட். A point is that which has no part. இந்த பாயிண்ட்டுக்கு எந்த ஒரு பார்ட்டுமே இருக்காது. இப்போ லைன்னு சொல்கிறோம். லைன்னு உனக்கு தெரியும், ரெண்டு சைடுமே எக்ஸ்டெண்ட் ஆகி it will go up to infinity. A collection of points that has only length and no breadth is known as a line. அதாவது பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் அதுக்கு லென்த். த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் தட் ஹேஸ் அ லென்த். அப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா தான் உனக்கு லென்த்து கிடைக்கும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் தட் ஹேஸ் அ லென்த்னு கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டுட்? தே வி ஹாவ் டு ஜாயின் த பாயிண்ட்ஸ் அண்ட் நோ பிரெத். லென்த்து மட்டும்தான் இருக்குது. பிரெத்னா இந்த மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ஸ்கொயர், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லென்த்தும் இருக்குது பிரெத்தும் இருக்கும். இதுக்கு லென்த்து தான் இருக்குது. நோ பிரெத் இஸ் நோன் ஆஸ் அ லைன் அண்ட் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஆன் போத் டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதுக்கு பேர் லெஃப்ட்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் ரைட்டுன்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எ லைன் இஸ் பிரெத்லெஸ் லென்த். அதுதான் சொன்னோம், பிரெத் இல்லை, அதனால பிரெத்லெஸ் லென்த். Now we will see one by one all the definitions. First definition is parallel lines. So parallel lines na L1, L2, these two lines are parallel lines. அதாவது L1 L2 எப்படி இருக்குது? ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ டி டிஸ்டன்ஸ் இங்கேனா இதுவும் டியாக தான் இருக்கும், இங்கே டியாக தான் இருக்கும். எவ்ரிவேர் இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டிங்கன்னா அண்டர்ஸ்டுட்? டி டிஸ்டன்ஸ். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம பேரலல் லைன்ஸ்ன்னு ஷார்ட்டாக புரிகிறதுக்காக சொல்லுவோம். அது எப்படி டெஃபினேஷனில் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பேரலல் லைன்ஸ் ஆர் தோஸ் லைன்ஸ் விச் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸில் ரெண்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது இது ரெண்டு மீட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ என்னாகும்? கண்டிப்பாக இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகாது. அண்ட் ஆர் ஆல்வேஸ் அட் அ கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு எப்படி இருக்கோ? பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டின்னு சொல்கிறோம். இது என்ன? இந்த லைனுக்கும் இந்த லைனுக்குள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பர்பெண்டிகுலர்னால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். மேபி இதுவும் ஒரு டிஸ்டன்ஸ் தான் சொல்வீங்க. பாருங்கள், இதையும் இதிலிருந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணிங்கன்னா இது ஒரு டிஸ்டன்ஸ் தான். பட் பர்பெண்டிகுலர்னா தான் கரெக்டாக வரும். ஸோ இதுதான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த டிங்கிறது இப்போ L1க்கும் L2க்குள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டு எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும்.
perpendicular to each other. அதாவது இந்த லைனும் இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸையும் சொல்கிறாங்க. இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கூட இந்த பேரலல் லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே, parallel lines can be 2 or more lines. இந்த இங்கே 2 lines மட்டும்தான் காமிச்சிருக்கிறேன். மேபி இன்னொரு லைன் கூட வரலாம், so many lines parallel இருக்குது இதுக்கு. ஓகேவா? ஸோ parallel linesனா என்ன அர்த்தம்? which never intersect. இந்த ரெண்டு லைன் parallel சொல்லணும்னா இது ரெண்டு இன்டர்செக்டே ஆகாது, இந்த டிஸ்டன்ஸில் போய்கிட்டே இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த லைனும் சரி இந்த லைனும் சரி மீட்டே ஆகாது. அண்ட் ஆல்வேஸ் அட் அ கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் perpendicular to each other. அதாவது இந்த லைனும் இந்த லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். parallel lines can be 2 or more lines. இந்த parallel lines ரெண்டு லைன்ஸ் தான் parallel சொல்ல முடியாது, இன்னும் நிறைய லைன்ஸ் இந்த மாதிரி parallel இருக்கலாம். ஓகே, இப்போ பர்பண்டிகுலர் லைன்ஸ்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோவே. இது ஒரு லைனு, அடுத்தது இது ஒரு லைன். இதுவும் இதுக்குள்ளே இடையில கிடைக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்துட்டிங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் பர்பண்டிகுலர் லைன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, so perpendicular lines are those lines which intersect each other in a plane at right angles. அதாவது perpendicular lines இது ஒரு லைன் இது ஒரு லைன், இந்த ரெண்டு லைன்ஸ் எப்படி இருக்குதுன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். perpendicular lines are those lines which intersect each other in a plane. இந்த ரெண்டு லைன்ஸ் எப்படி இருக்குது? இன்டர்செக்ட் ஆகுது, ஒரு பிளேனுக்குள்ளே இதெல்லாம் நடக்குது அட் ரைட் ஆங்கிள்ஸ். அது ரெண்டுமே இன்டர்செக்ட்னா மீட் ஆகிறது தான். பட் எப்படி மீட் ஆகுது? அட் ரைட் ஆங்கிள்ஸ்னால் இது ரெண்டு மேக் பண்ணுற ஆங்கிள் 90 டிகிரியை மேக் பண்ணுது. தென் த லைன்ஸ் ஆர் செட் டு பி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ். தென் த டூ லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் லைன்ஸ். அடுத்தது லைன் செக்மெண்ட். இப்போ லைன் செக்மெண்ட்னா இது ரெண்டுக்கு என் பாயிண்ட், இது ரெண்டு இது லைனை பேரே தான் லைன் செக்மெண்ட். பட் லைன் செக்மெண்ட்னா என் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஏங்கிறது ஒரு இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய என் பாயிண்ட், பிங்கிறது அதர் சைடில் இருக்கக்கூடிய என் பாயிண்ட். இதுக்கு மேலே இந்த லைன் எக்ஸ்டெண்டே ஆகாது, அதை தான் நான் லைன் செக்மெண்ட் சொல்லுவேன். ஓகே, when a line cannot be extended any further because, அதாவது ஒரு லைனு we cannot extend further because of its two end points. ரெண்டு என் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய லைனுக்கு பேர் தான் லைன் செக்மெண்ட். ஓகே, அடுத்தது ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுதான் சென்டர், இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த சர்க்கிள். இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இது சென்டருக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் த லைன். இந்த லைன் from any point on the circumference of the circle. இந்த இடத்துலையே இருக்கணுங்கிறது கிடையாது. மேபி ஹியர் ஆல்சோ இட் மே பி. எனிவே இட் மஸ்ட் பி ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் ஓகே இந்த சென்டருக்கும் ட்ரா பண்ணுற ஒரு லைன், அந்த லைன் தான் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, a radius of circle is the line from any point on the circumference. இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். to the circle, to the center of the circle. அந்த பாயிண்ட்லேருந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கு ட்ரா பண்ணுற ஒரு லைனு தான் நான் ரேடியஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ ஸ்கொயர்னாவே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எ குவாட்ரிலேட்ரல் இன் விச் ஆல் த ஃபோர் சைட்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல். குவாட்ரிலேட்ரல்னா எனி ஃபோர் சைடட் டயக்ராம், இந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கும் கண்டிஷனே இல்லாமல். ஸோ ஏதோ ஒரு ஃபோர் சைடட் டயக்ராமுக்கு பேர் தான் குவாட்ரிலேட்ரல். அந்த ஃபோர் சைடட் டயக்ராமை அதில் ஃபோர் சைட்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா செட் டு பி ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதாவது ஃபோர் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ராம்பஸ்ன்னு கூட வரும். பட் ஸ்கொயர்னா இந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? மேக் பண்ணுற ஆங்கிள் பாருங்கள் 90ஆகவும் இருக்கணும். ஸோ எ குவாட்ரிலேட்ரல் இன் விச் ஆல் த ஃபோர் சைட்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல். அது மட்டும் போதாது, அது இருந்துச்சுன்னா இட் வில் பிகம் அ ராம்பஸ். ஓகே, அண்ட் ஈச் ஆஃப் இட்ஸ் இன்டர்னல் ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். ஸோ என்ன ஆகணும்? ஆங்கிளும் இன்டர்னல் ஆங்கிளும் 90 டிகிரியாக இந்த மாதிரி இருக்கணும். இட் இஸ் கால்ட் ஸ்கொயர். ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் இன்டர்னல் ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி. இட் இஸ் செட் டு பி ஸ்கொயர். சப்போஸ் இதுலேயே ராம்பஸ் கேட்டாங்கன்னா ஆல் ஃபோர் சைட்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல், அது மட்டுமே போதும் ராம்பஸ்க்கு. ஓகே.